வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து ரப்பர் பிளான்ட்டு. இந்த ரப்பர் பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் ஹிவியா பிராசிலென்சிஸ். இதனோட ஃபேமிலி யூவேர்பியேசி. இந்த பிளான்ட்டு எப்படியெல்லாம் கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட்டில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த பிளான்ட்டு இப்படியே பார் வடிஞ்சிட்ருக்குது. இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம மழை காலத்துலேயும் நம்ம வெட்டணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஷேடு போடணும். இதை இருக்கிறது தான் ஷேடு. இந்த ஷேடு வந்து முதல்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த கவரை வைக்கணும். கவரை வச்சுட்டு அப்புறமா இதாக இருக்கிற ஷீட்டு, இந்த ஷீட்டை வைக்கணும். இந்த ஷீட்டை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னு குத்தி வைக்கிறாங்க. அது வந்து தாவரத்துக்கு ரொம்ப பாதிப்பு. நம்ம பின்னு குத்தாமலேயே இந்த தாவரத்தில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு அப்படி சொந்தமாகவே போடலாம். இது வந்து கயர் வந்து பிளாஸ்டிக் கயர். இந்த பிளாஸ்டிக் கயரை இதில் வந்து அங்கங்கே நம்ம வீட்டிலையே தயாரிக்கணும். இது வந்து ஃபுல்லும் கவர் பண்ணி இருக்கும். இதை ஒரு சைடை கட் பண்ணிவிட்டு இதாக இருக்குது, இது வந்து சேர்ந்துருக்கும் நம்ம வாங்கும்போது இந்த சீட்டு. இதை கட் பண்ணிவிட்டு பின்னடிச்சிட்டு அதை முதல்ல பின்னடிக்கக்கூடாது, கட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற இந்த நார், இந்த பிளாஸ்டிக் நாரை நம்ம அங்கே பின் பண்ணணும். ஒரு 4 இடத்துல பின் பண்ணி வச்சுட்டு போதுமான அளவு, இது கட்டுறதுக்கு போதுமான அளவு நம்ம நாரை நீளமாக வச்சுருக்கணும், தயாரித்து வச்சுட்டு இந்த மரத்தில் அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா இதுகளெல்லாம் முட்டிட்டு அப்படியே கட்டி விட்டால் போதும். இது வந்து 1.5 வருஷம் ஆகுது. எந்த பாதிப்புமே இந்த மரத்துக்கு இல்லை. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா போன வருஷம் போட்டதை மாற்றி போட்டேன். பாருங்கள், இதில் எந்த வித பாதிப்பும் இல்லை, மரத்துக்கு எந்த கேடுமே இல்லை. நான் அப்படியே மாற்றி திரும்ப அதை டேமேஜ் இருக்கிற இடத்தையெல்லாம் அப்படி பின் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி திரும்பவும் இதில் வந்து அதுக்கு தகுந்த அளவு, நம்ம கட்டுறதுக்கு தகுந்த அளவு, வெட்டுறதுக்கு தகுந்த அளவு கட்டி அப்புறம் இதையும் பின் குத்தி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முடிகிறதுக்கு டைம் ஆகுது, பால் வெட்டு முடிகிறதுக்கு டைம் ஆகுது. அதனால் நம்ம இனி ஃபெப்ரவரியில் முடிஞ்சிடும் பால் வெட்டு. அப்போ ஒரு மாதம் இந்த மரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம இதையெல்லாம் அப்படியே அவுத்தெடுத்துட்டு அப்புறம் இதுலேருந்து 1 ஜான் அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டு வெட்டுறதுக்கு இந்த இடத்துலேருந்து திருப்பி இந்த ஷேடை மாற்றி வைக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 1 வருஷம் யூஸ் பண்ண ஷேடை அப்படியே கிழிச்சறிஞ்சிருவாங்க. நான் வந்து இது 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எந்த விதமான பாதிப்புமே இதில் இல்லை. அப்புறமா இதுதான் முதல்ல ஷேடு போட்டிருந்த டைமில் வெட்டின வெட்டு பகுதி. இந்த இடம் பாருங்கள் எவ்வளவு அழகாக, ஒரு டேமேஜும் இல்லாத அப்படியே பாலிஷாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. அப்புறம் இந்த ஷேடு போடுறதுனால என்னெல்லாம் உபயோகம்னா நிறைய உபயோகங்கள் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து எந்த பூச்சிகளாலையும் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ண முடியாது. அப்படியே அழகாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் அப்படியே பளபளா இருக்குது. ஏன்னா நான் பின் எதுவுமே அடிக்கலை, இங்கே எதுவுமே ஒரு டேமேஜே இல்லை. அப்படியே தூக்கி இங்கே போடுறது தான். இதில் ஏதாவது இந்த சீட்டில் டேமேஜ் வந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே பின் குத்தி வேறு ஒரு சீட்டை அட்டாச் பண்ணி அதை சரி பண்ணிவிடுவேன். அப்புறமா நம்ம இப்போ ஒரு 50 மரம் உள்ளவங்க, 25 மரம் உள்ளவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி இதுபோல் நம்ம பால் வெட்டணும். இன்னும் இதுக்கான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேளுங்க, கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.